அனைத்து மாணவர்களுக்கும் வேலை நாடுனர்களுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் அன்பான வணக்கம். நம்ம போன எபிசோட்ஸில் ரொபாட்டிக்ஸ் பற்றின பேசிக் கான்செப்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாம் இன்னும் சாரோட தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரொபாட்டிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். வணக்கம் சார். சார், நம்ம ஆல்ரெடி ரொபாட்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்லணும். ஸோ மெயினாக நான் ஒரு ஃபீல்டாக கேட்குறேன், அதில் எங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் பற்றி ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி எப்படி ரொபாட்டிக்ஸ் இன்னும் மேனுஃபேக்சரிங்கில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு மேஜரான அப்ளிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங் தான். ஸோ பெரிய ஒரு டாஸ்க், எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்குமே ரொம்ப பெரிய டாஸ்க். ஏன்னா லோடு பண்ணுறதுக்கே தனியாக ஒரு ஹியூமன் பவர் தேவைப்படும், மேன் லேபர் தேவைப்படும். அதுக்கு பிறகு வில் ஹாவ் டு ஹேவ் அ வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிள் எடுத்து அந்த இடத்துல போகிறதுக்கு ஒரு டிரைவர் வேணும், அந்த கூட்ஸோட போகிறதுக்கு ஒருத்தர் வேணும். அதுக்கப்புறம் அங்கே போன பிறகு தே ஷுல் இன்டிமேட் தட் பர்டிகுலர் பர்சன் ஓவர் தேர். அங்கே யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஹியூமன் மேன் பவர் அந்த இடத்துலேருந்து அன்லோட் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம லாரியிலையோ ஏதோ ஒரு வெஹிக்கிளில் நம்ம லோடு பண்ணுறோம், அங்கே போன பிறகு அன்லோட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸை இந்த ரோபோட்ஸ் கம்ப்ளீட்டாக இட் இஸ் டேக்கிங் ஓவர். இதுக்கு ரொம்ப காலமாகவே நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேர் ஏஜிவின்னு சொல்லுவோம், ஆட்டோமேட்டிக் கைடட் வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த சின்ன பசங்கள்லாம் பார்க்கும் பொழுது மேபி இது பார்க்கக்கூடிய பசங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம், லைன் ஃபாலோயிங் ரோபோட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஒரு ஒயிட் சர்ஃபேஸில் பிளாக் கலர் லைன் ஒன்று போட்டுட்டு 2 சின்ன சின்ன குட்டி டிஐஒய் சென்சார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வச்சுக்கிட்டு போனால் அந்த லைன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, எப்படிலாம் இருக்கோ, எந்த இடத்துல டேர்ன் ஆகுதோ, எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரோபோட்டும் போகும். அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இவ்வளோ நாட்களாக அந்த மாதிரி ஒரு லைனை ஒரு இண்டஸ்ட்ரி ஃப்ளோர் இருக்குது அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் அந்த ஃப்ளோரில் ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் போட்டு விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் லோடு பண்ணுறது அதுவும் ரோபோட் செய்யலாம், வெஹிக்கிள் கூட ரோபோட் ஆயிடுச்சு இப்போது. ஸோ லோடு பண்ணுறதும் ரோபோட் ஆயிடுச்சு, வெஹிக்கிள் கூட ரோபோட் ஆயிடுச்சு. இந்த 2 அப்ளிகேஷன்லையுமே ரோபோட் வந்துருச்சு. அப்போது ஆன் பண்ணி விட்டுடுவாங்க. ஸோ இட் வில் ஃபாலோ த பிளாக் லைன். அது எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் இருக்கலாம், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கூட இருக்கலாம். இண்டஸ்ட்ரி மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டால் ஒரு 10 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கலாமே. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட 3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் ரோபோட்டே அங்கே போயிடும். அங்கே போன பிறகு அலாம் கொடுக்கும். அந்த அலாம் கொடுத்த பிறகு அங்கேயும் அன்லோட் பண்ணுறது கூட ரோபோட்டாக இருக்கலாம். ஸோ மெயின் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கில் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் தே ஆர் யூஸிங். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஏஎம்ஆர்னு வந்துருச்சு, அட்டானமஸ் மொபைல் ரோபாட். இதுதான் அந்த டெஸ்லா கார்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் ராஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம கண்டிப்பாக இந்த விஷயத்தை சார்ந்து நம்ம சொல்லியே ஆகணும். ரோபோட்டிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அட்டானமஸாக எந்த விதமான அந்த லைன் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அந்த மேப்புடைய அந்த ஃப்ளோர் எப்படி இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரியில் எங்கெங்கெல்லாம் மிஷின் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை ட்ராவல் பண்ணி அதுவே ரீட் பண்ணி வச்சுக்கும். ஓகே, இந்த இடத்துல மிஷின் இருக்குது, நாம் இந்த ரூட்டில் போனால் கரெக்டாக இருக்கும், அதுவே டெசிஷன் எடுத்துக்கும். ஸோ அதுவும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி 2 சிஸ்டமும் நம்ம பார்க்குறோம். லோடு பண்ணுற இடத்துலையும் ரோபோட்ஸ் அப்ளிகேஷன் வந்துருச்சு, மூவ் பண்ணுற வெஹிக்கிள் இடத்துலையும் அப்ளிகேஷன் வந்துருச்சு. இனிஷியலாக நம்ம 2வது இண்டஸ்ட்ரீஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பெயிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அது வித்தியாசமான பெயிண்ட் இருக்கும். ஒரு சில பெயிண்ட் ரொம்ப பாய்சனஸ். ஸோ அந்த இடத்துல ஹியூமன் பீங்ஸே இருக்க முடியாது. இருந்தாலுமே பெரிய மாஸ்க்கை போட்டுக்கிட்டு ரொம்ப பெரிய அளவில் சஃபிஸ்டிகேட்டடாக ஒர்க் பண்ணணும். எந்த அளவுக்குலாம் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டால் 4 days ஜாப் 3 days லீவ். இது இன்னைய வரைக்குமே அப்ளிகபிளாக இருக்குது. பிகாஸ் இட் இஸ் மோர் பாய்சனஸ். அந்த இடத்துல ஹியூமன் பீங்ஸ் போகக்கூடாது. இவ்வளோ நாள் வேறு வழி இல்லை. ஸோ ஹியூமன் பீங்ஸ் அது அவங்க தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இட் ஹேஸ் டு பி பெயிண்டட், ரைட். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டால் அந்த இடத்துல இப்போ ரோபோட் வந்துருச்சு. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூஸ்ஃபுல்லான ஒரு இன்வென்ஷன். அது நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டோம். அந்த இடத்துல ஒரு ரோபோட் ஒரு அப்ளிகேஷனாக ஒரு பெயிண்டிங்காக இருக்கட்டும். அதே போல் வெல்டிங், ரொம்ப இடத்துல வெல்டிங் மேபி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அந்த ஸ்மோக்கு கண்ணில் போனாலுமே நைட்டு தூங்க முடியாது. நிறைய பேர் அந்த வெல்டிங் கடையில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணவங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த எக்ஸ்போஷரால் அந்த ஸ்மோக்கை கண்ணில் எடுத்தவங்க அந்த பர்டிகுலர் நைட்டு தூங்கவே முடியாது, கண் அப்படி எரியும். ஸோ அந்த இடத்துலலாம் இப்போது ரோபோட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வால்வ் ஆகிட்டு வருது. ஸோ ஃபுல்லாக ஆட்டோமேட் ஆகலை. ஒரு 50 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு 5 பேர் 10 பேர் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நோக்கி போய்கிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரீஸில். ஸோ பெயிண்டிங்கை பார்த்துட்டோம், அப்புறம் போல்ட் நட் டைட்டிங்காக இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள், அசம்பிளி, ஒரு பொருள் எடுத்து இன்னொரு பொருளோட சேர்த்து டைட் பண்ணுறதுலேருந்து ரோபோட் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் ஆகுது. இன்னும் ஏகப்பட்ட இடங்களில் இண்டஸ்ட்ரி சார்ந்து யூஸ் ஆகுறதை நம்மளால் பார்க்க முடியும். இது இல்லாமல் இதை சார்ந்து மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல கூட ஒரு சில, அதாவது ரோபோட்டையே சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ரோபோட்டெல்லாம் நம்ம பார்க்குறோம்.
ஸோ இந்த ரோபோட்ஸ் கோஆர்டினேட்ஸ் நோட்ஸ்னு சொல்லுவோம், மாஸ்டர்னு சொல்லுவோம், நோட்ஸ் 1 2 3 4 கிட்டத்தட்ட 100 நோட்ஸ் இருக்கும். அதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்டர் இருப்பார். அந்த மாஸ்டரே எல்லாத்தையும் நோட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கரெக்டாக இருக்கா, எல்லா நோட்ஸும் ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நோட் ஏதாவது ஒர்க் ஆகலைன்னா ஹியூமனுக்கு சிக்னல் கொடுத்தாகணும். ஸோ ஒரு பேபால் ஃபவுண்டர் கூட பீட்டர் தீல் அவரும் ஒரு விஷயத்த சொல்லுவார், நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே ஃபுல்லாக வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அவருடைய ஓன் வேர்ட்ஸாக சொல்லுவார். ஆனால் ரெண்டுமே சேர்த்து நாங்கள் பண்ணதில் எக்ஸ்ட்ரீமான அவுட்புட் வந்து மனிதர்களுக்கு கொடுத்தோம். அதில் ஒன்று தான் இந்த பேபால். அதில் நாங்கள் கண்டுபிடிச்சது எங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது, கவலைப்படாதீங்க. ஒரு குழந்தை கூட ஒரு பொம்மை பெரிய ஒரு கிளஸ்டர் ஆஃப் இமேஜஸ் இருக்குது, ஒரு சின்ன இமேஜுக்குள்ளே 1000 இமேஜை போட்டு வச்சுட்டு சின்ன கேட்டை போட்டு வச்சுட்டிங்க, குழந்தைய கேட்டால் கூட சொல்லிடும். ஆனால் ஏஆல் அவ்வளோ சீக்கிரம் வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழல் இப்போ வரைக்கும் இல்லை. அதில் ரொம்ப கிளஸ்டராக இருந்தாலும் ஓரளவு கண்டுபிடிக்குமே தவிர இன்னும் அந்த விஷயங்கள் வரல. மேபி போக போக மாறலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த மாதிரியான இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக ஹியூமனுக்கானது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ மெயினாக இண்டஸ்ட்ரீஸில் இந்த ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கில், பெயிண்டிங்கில், வெல்டிங்கில், இந்த மாதிரி மேஜரான எங்கெங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒர்க் ஆகுதோ, அசம்பிளி ஷாப்பில் எல்லா இடத்துலையுமே மெயின் இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து டெஸ்டிங். பொருள்லாம் கரெக்டாக இருக்கா, ஏன்னா டிஃபெக்டிவ் சிஸ்டம் வெளியே போகக்கூடாது, அது பிராண்டுக்கே கெட்ட பேர் மேனுஃபேக்சரிங்க்கு. டிடெக்ஷன் கரெக்டாக இருக்குது, அதுக்கெலாம் நிறைய லேசர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துருச்சு. ஒரு லேசர் வந்து ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த கார் மேலேயே போகும், அந்த லேசர் லைட் பட்டுக்கிட்டே போகும். ஒவ்வொரு சென்சர், உதாரணத்துக்கு ஒரு அல்ட்ராசானிக் சென்சார்னு வச்சுப்போமே, அது போயிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும், வரக்கூடிய டைம் என்னன்றதை கால்குலேட் பண்ணி டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிடும். ஸோ இந்த ஷீட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும் அப்படின்றது ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. சின்ன டென்ட் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து மாறிடும், மைக்ரோமீட்டரில் மாறிடும். ஆஹா டென்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடும். ஸோ இந்த இடத்துல நாம் பார்க்குறதே கூட கஷ்டம், பட் ஸ்டில் ரோபோட்ஸ் ஆர் ஏபிள் டு டூ இட். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நல்ல அப்ளிகேஷன் வந்து வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது இண்டஸ்ட்ரியை சார்ந்தது. இன்னும் ஏதாவது தேவைகள் என்று வரும் பொழுது அதுக்கேற்ற ஒரு R&D டிபார்ட்மெண்ட்டும் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் பெரிய பெரிய சாம்சங் போன்ற கம்பெனிஸில், சென்னை இருக்கக்கூடிய நிறைய இண்டஸ்ட்ரீஸில் அவங்க ஆட்டோமேட்டிக்கு ஹெட்டாக இருக்கிறாங்க, ஆட்டோமேஷன்ஸ்க்கு ஹெட்டாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் இருக்குப்பா, அதில் ரொம்ப பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, டிஃபெக்ட் வந்துகிட்டே இருக்குது, அதையும் ஆட்டோமேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த டீம் உள்ளே இறங்கிடுவாங்க, சார் நம்ம ஆட்டோமேஷன் பண்ணிடுவோம். ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸும் தனித்தனியாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொன்னது மேஜர் அப்ளிகேஷன். ஆனால் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு மாறும். உதாரணத்துக்கு இந்த லெதர் கம்பெனிஸ் பர்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க, பெல்ட் தயாரிக்கிறாங்க, அந்த இடத்துல நிறைய ஆட்டோமேஷன் வந்து தேவைப்படுது. டிஃபெக்டை பார்க்குறதுக்கு சின்ன ஒரு ஸ்டிச்சு போயிருக்கும், அந்த ஸ்டிச்சு நமக்கு தெரியாமல் போயிருக்கும், அந்த ஸ்டிச் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டிச்சாக இருக்கும், அது நமக்கு தெரியாது. இதுக்கு என்ன சென்சார் கண்டுபிடிக்கலான்ற அளவுக்குலாம் ப்ராஜெக்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு டை அடிக்கிறதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கு தேவையான, இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான விஷயங்கள் அவங்கவுங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மேஜராக இந்த 3 நம்மளால் பார்க்க முடியும். எல்லா கம்பெனிஸ்லையும் ரொம்ப மேஜர் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் தான். பொருள் எடுத்துகிட்டு போகிறது, அது பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகணும்ல, அது அதை விட முக்கியம். நம்ம மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்பொழுது ரோபோட் இன்னும் அதிகமாக எஃபிஷியண்ட்டாக கொண்டு போகுது. ஓகே, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் சொல்லுங்கள். இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் சொல்கிறது அதுவும் இருக்குது. அது வேறு ஃபீல்டு, அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, அது நம்ம பேசலாம். இங்கே இண்டஸ்ட்ரீஸு நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசும்பொழுது இப்போதைக்கு இண்டஸ்ட்ரீஸில் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு 10 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அட் த மேக்ஸிமம் ஒரு 10 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. இப்போ ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட் போகிறதுக்கு கிட்ட தான் வைப்பாங்க, அதில் நிறைய பிளான்ஸ் அவங்களுக்கு இருக்கும். பட் ஸ்டில் ஒரு ப்ராசஸ் முடிச்சுட்டு இன்னொரு ப்ராசஸ் போகுது, அப்படி நம்ம போய் ஆகணும் அப்படின்னாலே அந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இட் செல்ஃப் இஸ் அ டான்டிங் டாஸ்க். ஓகே சார், அதாவது நீங்கள் சொல்ல மாதிரி அசம்பிளி பாயிண்ட் மாதிரி ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ அதெல்லாம் ரோபோட்ஸ் ரீப்ளேஸ் ஆகிட்டே வருது. ஸோ அது மட்டும் இல்லை, சின்ன ஒரு பொருள் இங்கேருந்து எடுத்து இங்கே வைக்கணுன்றது பெரிய டாஸ்க் தான். அது ரோபோட் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு ஈஸியாக. கன்வேயர் பெல்ட்ஸ்னு சொல்லுவோம், ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருப்பார், அவர் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ அது ரோபோட் ஆயிடுச்சு. ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு ரோபோட் ஆட்டோமேட்டிக்காக பொருள் வந்துருச்சா, ஓகே ஆன், லெட் அஸ் கோ டு தட் பிளேஸ். கன்வேயர் பெல்ட்டில் அப்படியே அது மூவ் ஆகிட்டே இருக்கும். கன்வேயர் பெல்ட்னா ஒரு பொருள் இருக்கும், நல்ல பெல்ட் நீளமாக இருக்கும், அது மேலே நீங்கள் நிறைய பொருள் வைக்கலாம். இதே மாதிரி டேபிள் தான், ஆனால் இது மூவபிள் டேபிள்னு வச்சுக்கோங்க. கீழே ஒரு செயின் வச்சு மோட்டர் வச்சு மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பொருள் அப்படியே மூவ் ஆயிடுச்சுன்னா அங்கே போயிடும், அங்கே இருக்கிற இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லியிருந்தீங்கல்ல சார், அதை பற்றியும் சொல்லுங்கள். இப்போது நான் ரெண்டாவது அதில் இன்னொரு குறிப்பிட்டிருந்தேன், AMRன்னு சொல்லுவாங்க, அட்டானமஸ் மொபைல் ரோபாட்ஸ். இப்போ அமேசானை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வேர் ஹவுசஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், பேலட்டாக இருக்கும், ரேக்ஸாக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபீட் வரைக்குமே இருக்கும். அதில் நிறைய ரேக்ஸ் இருக்கும், ஃபோக் லிஃப்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ அது எல்லாமே ஒரு பொருளை எடுத்து டெலிவரி இடத்து வந்து கொடுக்குற வரைக்குமே ரோபோட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒரு பிளான்ட்டில்
100க்கும் மேற்பட்ட ரோபோட்ஸ் வந்து எம்ப்ளாய் ஆகிட்டுருக்கு. இப்போ லெட்ஸே ஒரு ரோபோட் ஆன் பண்ணிவிட்டு கோ அண்ட் பிரிங் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட் ஃப்ரம் த 34th pallet உதாரணத்துக்கு. ஸோ தட் வில் இட் செல்ஃப் கோ ஓவர் தேர். அந்த 34th palletலேருந்து எடுத்த பேலட்னா ஒரு ரேக், அந்த ரேக்லேருந்து எடுத்து பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். நடுவில் ஒரு ரோபோட் வரும், அது ஒவ்வொன்றுத்துக்கும் ட்ராக் போட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே ரோபோட்டே தனித்தனியாக போய் பொருள் போய் எடுத்துகிட்டு வந்து போகிறது வரைக்கும் மனிதர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஒர்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணுறதுனால அமேசான் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னுடைய ப்ரொடக்டிவிட்டியோடைய பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டால், இந்த ஏஎம்ஆர் அட்டானமஸ் மொபைல் ரோபோட்ஸ். இந்த அட்டானமஸ் மொபைல் ரோபோட்டை தான் இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸு அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லாஜிஸ்டிக்ஸ்க்கு ரொம்ப பெரிய அளவில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. பர்டிகுலர்லாம் இது வேர் ஹவுசஸ்க்கு மட்டும் கிடையாது, சப்ளை செயினில் கூட யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய இடத்துல செக்ரிகேட் பண்ணுறது, உதாரணத்துக்கு நாம் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நம்ம ஆர்டர் பண்ணிடுறோம், நடக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு ஒரு சென்னையில் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, டெல்லியிலேருந்து ஒரு பொருள் வருதுன்னா சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் வந்து உட்காந்துரும். அது எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த இடம் போகணும் அப்படின்ற அளவுக்கு பார்கோட் வச்சு செக்ரிகேட் பண்ணுறாங்க. ஸோ சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ், நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்ற மாதிரி பிரித்து விட்டு பார்கோட் வச்சு அந்த ரோபோட் வந்து செக்ரிகேட் பண்ணி விட்டுருது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த செக்ரிகேஷன் ஒர்க் ரொம்ப ஈஸியாக ரோபோட் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ சப்ளை செயின்லேருந்து லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து இப்போ நம்ம பார்க்கும் பொழுது பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுலேருந்து ஸ்கேன் பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணுறதுலேருந்து பர்டிகுலர் ஹியூமன் பீயிங் அசைன் பண்ணுறதுலேருந்து ரோபோட்ஸ் ஆர் பீயிங் எம்ப்ளாய்ட். இந்த அளவுக்கு நமக்கு லாஜிஸ்டிக்ஸில் யூஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஓகே சார். ஸோ இப்போது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செகண்டரி செக்டாரில் நம்ம எப்படி வந்து ரோபோட்டிக்ஸ் யூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க. நம்மளுடைய முக்கியமான ப்ரைமரி செக்டாரான அக்ரிகல்ச்சர், ஸோ அக்ரிகல்ச்சரில் வந்து எப்படி வந்து ரோபோட்டிக்ஸ் வந்து அப்ளை ஆகுது? ஓகே, ரொம்ப சூப்பரான கொஸ்டின். எனக்கு ஆசையாக இருக்குது இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்றதுக்காக. இதில் என்னன்னு சொல்லி கேட்டால், அக்ரிகல்ச்சர் பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கானமி, லைக் அதுதான் நம்மளுடைய அடையாளமாக இருந்திருக்கு. இட்ஸ் அ ப்ரைட், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை நம்ம அடுத்த லெவலுக்கு டெக்னாலஜியாக எவ்வளோ சூப்பராக ப்ரொடக்டிவிட்டி பண்ணலாம். இவ்வளோ நாள் 100 கிலோ பண்ணிகிட்டு இருந்தோமோ இப்போ அடுத்த 1000 கிலோ எப்படி பண்ணலாம், அதெல்லாம் நம்ம பேசுவோம். பட் ஸ்டில் அந்த விஷயமானது நமக்கு ஒரு ப்ரைடாகவே தான் இன்னும் வரைக்கும் இருக்குது. நிறைய விஷயங்கள், நிறைய ரீசன்ஸ் நம்ம பேசலாம். ஆனால் இதில் எப்படி ரோபோட் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய இடங்கள், அந்த உதாரணத்துக்கு ஒரு மண், ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தை உள்ளுறாங்க. உதாரணத்துக்கு எடுத்தோடனே இருக்கக்கூடிய மண்ணில் போட மாட்டாங்க, அந்த இதை போட்டு அந்த வெப்பனை போட்டு அந்த டூல்ஸை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணெல்லாம் இருக்கக்கூடிய மண்ணை வந்து கிளறி விடுவாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மோட்டரில் ஏதோ மாட்டிக்கிட்டு ஒரு பர்சன் தான் ஹியூமன் பீயிங் வந்து ரன் பண்ணுவாங்க. இல்லை இவ்வளோ நாள் மாட்டை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ மோட்டர்ஸ் இருக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த ஏஎம்ஆர் அட்டானமஸ் மொபைல் ரோபோட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த ராஸ் பேஸ் சிஸ்டம்ஸ், ரொபோட்டிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு மேப், உங்களுடைய ஃபீல்டு இருக்குது அப்படின்னா அந்த ஃபீல்டுடைய மேப் வந்து ரோபோட்டுடைய மைண்டில் ஸ்டோர் பண்ணிடுவீங்க. எங்கெங்கெல்லாம் பிளான்ட்டுடைய க்ராப் இருக்குன்றதை ஸ்டோர் பண்ணிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டீங்க. கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் மாதிரி லோக்கல் கோஆர்டினேட்ஸ் இருக்குது, ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ், குளோபல் கோஆர்டினேட்ஸ் இருக்குது. ஆன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சர் ரோபோட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரோபோட் வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு வெறும் வெஹிக்கல் மட்டும் பேசுகிறேன், போக போக அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். இப்போ அந்த ரோபோட் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணுவீங்க, ஃபுல்லாக அந்த ஃபீல்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் போகணுன்றதை யூ கேன் ப்ரோக்ராம் இட். இந்த ஃபீல்டு இந்த இடம் போயிருப்பா, அங்கே மட்டும் வேண்டாம் இங்கேயும் போயிரு, ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் போன்ற நீங்கள் பார்த்து கூட சூஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அந்த வெஹிக்கல் அங்கே இங்கே எல்லாமே போயிடும். இப்போது யூ கேன் எம்ப்ளாய் வாட் எவர் யூ வாண்டட் டு. என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு ஃபர்டிலைசர் போடணும்னு நினைக்கிறேன், உரம் போடணும், அந்த ரோபோட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உரமை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே போங்க அப்படின்னா கரெக்டான அளவில் அதை த்ரோ பண்ணிக்கிட்டே எல்லா ஃபீல்டு ஃபுல்லாகவே போகுது. ஸோ அந்த ஒரு ரோபோட் இப்போ ஆல்ரெடி நம்ம டெலிவரும் ரீசெண்டாகவே ஒரு டெலிவர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஆந்திராவிலேருந்து ஒருத்தங்க வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அட்டானமஸாக போகிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். என்னென்னு சொல்லி கேட்டால் ஒரு ரோபோட் இருக்கும். ஸோ அந்த ரோபோட் வந்து உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் 3 feet ஹைட் இருக்கும், 4 feet லென்த் இருக்கும், ஸோ ஒரு 2 feet பிரெத் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு அந்த பாக்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் உதாரணத்துக்கு நான் ஃபர்டிலைசர் சொன்னேன், அது எங்கெங்கெல்லாம் போகணுமோ அந்த இடத்துல ஃபர்டிலைசர் போட்டுக்கிட்டே போகும். தண்ணி போடணும், அந்த ரோபோட் எங்கெங்கெல்லாம் போதும் அப்படியே போட்டுக்கிட்டே போயிடும். ஸோ வேறு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, உதாரணத்துக்கு தண்ணி போடுறது, ஏதாவது ஹார்வெஸ்ட் பண்ணணுன்னா கூட இப்போ பண்ணுறாங்க. இப்போ போய்கிட்டே இருக்குது, அங்கே ஒரு பூ மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பூ வந்து எப்படி அதை காயப்படுத்தாமல் இல்லை அந்த செதஞ்சிராமல் எப்படி எடுக்கணும், அந்தளவுக்கு ரோபோட் எங்கெங்கெல்லாம் போகணுன்ற அளவுக்கு வி ஆர் ஒர்க்கிங் இட் அவுட். ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த இடத்துலையுமே இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஒரு லேண்ட் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவரை 10 லேண்டு பார்க்க வைக்கணும். அந்த ஹார்வெஸ்டிங்குடைய கான்செப்ட், அந்த அக்ரிகல்ச்சர்லேருந்து வரக்கூடிய அவுட்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது வந்து தனிப்பட்ட ஒரு நபராக மட்டும் நம்ம பார்க்காம
இதை சார்ந்து வரக்கூடிய விஷயங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய கம்பெனிஸ் இனிமேல் உருவாகும், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய, அக்ரிகல்ச்சர் மிஷின் பண்ணுற மாதிரி, ப்ளவிங் பண்ணுற மாதிரி, அது என்னென்னலாம் ஒர்க் இருக்கோ எல்லா ஒர்க்குமே இந்த ஒரு காரில் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ அது எல்லாமே பண்ணிட்டு போயிடும். அதுக்கு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருவீங்க, நீங்கள் வீட்டிலே உட்காந்துடலாம். ரோபோட் ஆன் பண்ணி விட்டுட்டா அது பாட்டில் வேர் ஹவுஸ் எங்கேயோ வச்சுட்டிங்க, ஒரு மோட்டர் ரூம் மாதிரி ஒரு ரூமில் வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், ஆன் பண்ணி விட்டுருவீங்க. வீட்டில் உட்காந்துட்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும், கேமரா எல்லாமே இருக்கும், ஜிபிஎஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆன் பண்ணி விட்டுட்டீங்க, அது எங்கே போகுதுன்னு வீட்டிலே உட்காந்து நீங்கள் பார்க்கலாம், பார்க்காமலேயும் இருக்கலாம். அது பாட்டில் போயிட்டு வந்துடும். சரி இந்த வாட்டி ஃபஸ்ட் ரவுண்டு போறியா, ஃபஸ்ட் ரவுண்டில் கொஞ்சம் தண்ணி போடுப்பா, முடிச்சிட்டியா, செகண்ட் ரவுண்டில் கொஞ்சம் ஃபர்டிலைசர் போட்டுரு, அதையும் நீங்கள் சொல்லலாம், ப்ரோக்ராமும் பண்ணிடலாம். அதையும் ஆட்டோமேட் லைன் பை லைனாக அதே எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டேன்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லக்கூடிய அளவில் வந்து அதுவும் இருக்கும். ஸோ இந்த அக்ரிகல்ச்சரில் நம்மளுடைய இன்டென்ஷன் என்னென்னா இன்னும் அதிகமான மேக்ஸிமைஸ் வந்து நம்ம பண்ணணும். பிகாஸ் எக்ஸாக்டாக நிறைய ப்ரொடக்டிவிட்டி, ஏன்னா இது வரைக்குமே நமக்கு பேக் போன் அதான் தங்கம் விளையிற மண்ணுன்னு சொல்லுவாங்களா, அது உண்மையாகவே வெளிநாடு போனவங்க புரிஞ்சிருப்பாங்க. எத்தனை தடவை நீங்கள் எடுத்து மண் மேலே நீங்கள் போட அது விளைஞ்சிக்கிட்டே இருக்குன்றது உண்மையாகவே அதிசயம் தான். வி ஆர் ரியலி கிஃப்டட். தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் விவசாயம் நடக்குதோ, வி ஆர் ரியலி கிஃப்டட். இதை டெக்னாலஜிக்கலாக இந்த ரோபோட்டிக்ஸில் எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி நம்மளால் எவ்வளவு பண்ண முடியுமோ நம்ம பண்ணணும். இன்னும் அதிகமாக பண்ண வேண்டிய சூழலும் இருக்குது. இப்போதைக்கு ஒரு வெஹிக்கிள் விச் கேன் ஆட்டோமேட்டிக்லி ட்ராவல்ஸ் இந்த ஃபீல்டு, அந்த ஃபீல்டில் எப்படி நீங்கள் ஆசைப்பட்டாலும் நீங்கள் போகலாம். எனக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு செடி நடுறாங்க, அது பக்கத்தில் இன்னொரு செடி நடுறாங்க, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பு சின்னதாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ரோபோட்டை மாற்றிக்கலாம். கேப்பு பெருசாக இருக்குது, ஒரு செடி ஒரு ரோ இருக்குது, இன்னொரு ரோ இருக்குது, கேப்பு பெருசாக இருக்குது, ரோபோட் போகக்கூடிய அளவில் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். தட் வுட் பி டன் பை ரோபோட். ஸோ இது ரொம்ப அழகான ஒரு ஃபீல்டு இப்போ உருவாகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் ஏன் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. வித்தின் 10 years டிராஸ்டிக்கல் சேஞ்ச் இந்த ஃபீல்டை நம்ம பார்க்க போகிறோன்றது ஐ கேன் அஷ்யூர் யூ. ஓகே சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது முக்கியமான ஒரு துறையான அக்ரிகல்ச்சரில் வந்து இவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி வந்து அப்ளை ஆகுறது அப்படிங்கிறது வந்து ஸோ ஹாப்பி டு நோ. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செக்டார் பார்த்துட்டோம், செகண்டரி செக்டார் பார்த்துட்டோம். இப்போ 2 எக்ஸ்ட்ரீமும் பார்க்கலாம் சார். ஸ்பேஸும் சொல்லுங்கள், டீப் ஓஷனும் சொல்லுங்கள். அதாவது ரெண்டுலேயும் எப்படி வந்து ரொபாட்டிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் இப்போது ரைட் நோ இட்ஸ் வெரி ரைட் டைம் டு டாக் அபவுட் இட். என்னை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் வி ஹேட் திஸ் சந்திரயான், இந்தியா இஸ்ரோ மூலியமாக நம்ம போனது. இந்த சந்திரயான் ரொம்ப பெரிய அளவில் எப்படி ஒரு மார்ஸ் ரோவர் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை வந்து அவேக் பண்ணிச்சோ, ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிச்சோ, சந்திரயான் ஓரளவு நம்ம இந்தியா மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு, குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணிடுச்சு. வி ஆர் ரியலி ஹாப்பி, இன்டெப்டட் டு ஆல் த பீப்புள் இன்வால்வ் இன் இட். ஆக்சுவலாக இப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஸ்பேஸில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா, இப்போ சந்திரயான் போச்சு, இப்போ நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன சிம்பிளாக முடிச்சுக்கிறேன், பிகாஸ் நம்ம ரோபோட்டிக்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால இது ரொம்ப பெரிய வாஸ்ட் ஃபீல்டு. ஸோ ஒரு ராக்கெட் அப்படின்றது ஒரு பஸ்ஸு. அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருள் பேசஞ்சர் தானே, நம்மெல்லாம் பஸ்ஸில் பேசஞ்சர். பஸ் எதுக்காக இருக்குது? பேசஞ்சர் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கப்படணும். ராக்கெட்ன்றது ஒரு பஸ்ஸு, அந்த பேசஞ்சர் தான் சேட்டலைட்ஸ். இந்த சந்திரயான் அதெல்லாம் வர, விக்ரம் லேண்டர், பிரக்யான் ரோவர், அதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். இது என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டால், ராக்கெட் பத்திரமா போய் அந்த இடத்துல ஸ்பேஸில் வந்து விட்டணும். 3 சந்திரயான்றது 3க்கு போகுது. நம்ம மங்கள்யான் பண்ணோம், மார்ஸுக்கு போகிறது, அவங்க மார்ஸ் ரோவர் பண்ணாங்க, மார்ஸ்க்கு போகிற ராக்கெட்டு. இந்த மாதிரி அந்த இடத்துக்கு போய் டெஸ்டினேஷன் போன பிறகு அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கே வந்து உதாரணத்துக்கு விக்ரம் லேண்டர்ன்ற பேரில் ஒன்று வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் நேம் வி கிவ், ஆனால் காரணம் இருக்குது. அந்த விக்ரம் லேண்டர்ன்றது ஒரு வீடு மாதிரின்னு வச்சுக்கலாம். நம்ம அங்கே இருக்கணும், நம்ம பொருள்லாம் அங்கே வேலை செய்யணும், விஷயங்கள் செய்யணும் இல்லையா. அந்த விக்ரம் லேண்டரில் என்ன ஆகும்னு சொல்லி கேட்டால், தேவையான எல்லா பொருளும் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்கணும்னா சாப்பாடு இருக்கணும், தேவையான தண்ணி இருக்கணும், அந்த மாதிரி விக்ரம் லேண்டரில் எல்லாமே இருக்கும். விக்ரம் லேண்டருக்குள்ளே 2 விஷயம் இருக்குது. விக்ரம் ஆர்பிட்டர்னு இருக்குது, பிரக்யான் ரோவர். விக்ரம் ஆர்பிட்டர் என்ன பண்ணோன்னா, குறிப்பிட்ட ஹைட்டில், லோக்கல் ஹைட், இப்போ இந்தியா வந்து எர்த்து வந்து ரொம்ப ஓரளவு டிஸ்டன்ஸில் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 15 மீட்டர், 20 மீட்டர், இல்லை 50 மீட்டர் இதில் ஆர்பிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த விக்ரம் லேண்டரை ஆர்பிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து ஒன்று வர்றது தான் இந்த முக்கியமானது பிரக்யான் ரோவர். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எர்த்தில் ஓடுறதுக்கு பேர் ரோபாட்னு சொல்கிறோம், ஸ்பேஸில் போனால் ரோவர் அப்படின்னு ROVORன்னு சொல்கிறோம். அந்த பிரக்யான் ரோவர் தான் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். தம்பி நல்லா வேலை செஞ்சிடறா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியான ஒரு விஷயம். என்னென்னு சொல்லி கேட்டால், இதுதான் அந்த மூணுடைய தரையில் போயிட்டு அதில் ஏதாவது கெமிக்கல் இருக்கா, ஏதாவது மினரல்ஸ் இருக்கா. நிறைய பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன யூஸுப்பா, சாப்பாடு இல்லாமல் மக்கள் சிரமப்படுறாங்களே அப்படின்லாம் கேட்குறாங்க. இதில் ரொம்ப அழகான ஒரு பதில் என்னென்னா, நம்ம போகிறோம், எல்லாத்தையும் நம்ம பார்த்தாகணும். ஸோ அவங்களே நம்ம பார்க்கணும், இவங்களே நம்ம பார்க்கணும், எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த பிரக்யான் ரோவர்னு சொல்கிறாங்க இல்லையா, போய் ஒரு வேளை தங்கம் கிடச்சிருச்சுன்னா அது யாருக்கு? நமக்கு தானே. அது யாருக்கு யூஸ் ஆக போகுது? நம்ம மக்களுக்கு தான் யூஸ் ஆக போகுது.
எல்லாமே பேலன்ஸ்டாக கொண்டு போகணும் அப்படின்றது தான் ஒரு கரெக்டான ஒரு கருத்தாக இருக்கும். ஸோ அந்த ப்ரெக்யான் ரோவர் தான் போவோம், தண்ணி இருக்குதா, அதோட டெம்பரேச்சர் என்ன, எவ்வளோ நேரம் நிற்குது, என்ன மினரல்ஸ் கிடைக்குது, இல்லை பெட்ரோல் கிடைக்குதா, க்ரூட் மாதிரி ஏதாவது விஷயங்கள் கிடைக்குதா, சொன்ன மாதிரி தங்கம் கிடைக்குதா, கார்பன் கிடைக்குதா, ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா we are going to be the first benefiters. அது நமக்கு தான் அதிகமான பலன் இருக்குது. இந்த ப்ரெக்யான் ரோவர் தான் என்ன பண்ணோன்னா, விக்ரம் லேண்டர் ஒரு இடத்துல உட்காந்துருச்சு, விக்ரம் ஆர்பிட்டர் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. ப்ரெக்யான் ரோவர் தான் அந்த ரோபோட் என்ன பண்ணுதுன்னா, அது அப்படியே போய் எல்லா இடத்துலையும் சுற்றி அதுக்குள்ளே போது 500 மீட்டர் ரேடியஸ் தான் ஃபுல்லாக அதை சுற்றி என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன டேட்டா கிடைக்குது. அதுவும் அதோடைய சோலார் பேனல் வச்சுக்கிட்டு 15 நாள் இந்த சூரியன் இருக்கிற வரைக்கும் தான் ஒர்க் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அது ஒர்க் பண்ணாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அது காரணம் இதுதான். ஸோ அது ஃபுல்லாக போய் மொபைலாக போயிட்டு என்ன பொருள் வேணும், என்ன பண்ணுது, அந்த மண்ணில் என்ன மினரல்ஸ் இருக்கும், என்ன மாதிரி கோல்டு இருக்கும், அந்த மாதிரியான டேட்டாலாம் வாங்கி விக்ரம் லேண்டருக்கு வந்து, விக்ரம் லேண்டர் வந்து ஒரு பேஸ் ஸ்டேஷன், அந்த வீடு, அங்கேருந்து நமக்கு டேட்டா கிடச்சிக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து ப்ரெக்யான் ரோவர் கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸில் போகும்பொழுது மூணில் அதான் சூரிய வெளிச்சம் இல்லைனா டெம்பரேச்சர்லாம் ரொம்ப கம்மியாக நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியாது. சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரோபோட்டை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. அந்த இடத்துல நமக்கு ரோபோட் அவ்வளோ பெரிய யூஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்குறோம். இது ஸ்பேஸு சம்மந்தமானது. இது இங்கே முடியல. ஸ்பேஸை பற்றி நம்மளால் உண்மையாகவே பேசி முடிக்க முடியுமான்றது நமக்கு தெரியலை. யூனிவர்ஸை இப்போ நம்ம பார்க்கும்பொழுது எர்த்துன்றது ஒரு அணுவை விட ஒரு அணுக்கே ஒரு அணு. ஒரு உடலில் எப்படி ஒரு செல் இருக்கோ, யூனிவர்ஸில் எர்த்துன்றது ஒரு செல்லு தான். செல்லுக்கே ஒரு செல்லில் தான் நம்ம இருக்கோம். இப்போ யூனிவர்ஸை தாண்டி மல்டிவர்ஸ் எல்லாம் பாசிபிள். நம்ம எப்படி சோலார் சிஸ்டம் இருக்கோ, ஏகப்பட்ட சோலார் சிஸ்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சன்னை கூட நம்மளால் ஒன்றும் ரீச் பண்ண முடியல. இன்னும் we have lots of things to do. millions of galaxies நிறைய இருக்குது. நம்ம எக்ஸ்ப்ளோரே பண்ணி முடிக்க முடியாதுன்றது எல்லோருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆப்வியஸ்லி எல்லாமே ஒரு ரசனை தானே. நமக்கு இந்த வயசில் இது பெருசாக இருக்குது, அடுத்த தலைமுறை வருவாங்க, நாங்கள்லாம் மூணை பார்த்துட்டோம், இன்னும் மூணை தாண்டி வேறு எங்கேயாவது போங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இதுதான் வேணும் நமக்கு. ஸோ ஆஸ் அ கண்ட்ரி நம்ம ப்ராக்ரெஸ் ஆகிறதுக்கு இதுதான் தேவை. ஸோ இது இங்கே அதே போல் மார்ஸ் ரோவர், நான் சொன்ன மாதிரி மார்ஸில் போகிறதுக்கு அங்கே இடத்துல போனால் அந்த ரோபோட் எல்லாமே அதான் ரோவர், அது நமக்கு யூஸ் ஆகும். அங்கே இருக்க டேட்டா கிடைக்கும். அதான் ஹியூமன் ஹேபிட்டேட், அங்கே போய் வாழ முடியுமா, எவ்வளோ நாள் தான் இடத்துல நிலம் வாங்குவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். நான் மார்ஸையும் நிலம் வாங்குறேன், அங்கே ஒரு 2 ஏக்கரா நிலம் வாங்கி நான் விவசாயம் பண்ணுறேன். இந்த மாதிரியான டாக்ஸ் வரணுன்றதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. தட் இஸ் ஓரளவு அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ரோவர்ஸ் ரொம்ப பெரிய அளவில் பண்ணுது. இந்த நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு அதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. தனியாக டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிட்டே ரோவர்ஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரோவாக இருக்கட்டும், டிஆர்டிஓஸாக இருக்கட்டும், அதே போல் யூஎஸில் டார்பா அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாசா அவங்கெல்லாம் கூட இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே எல்லாமே உங்களுக்கு நீங்கள் நல்ல எக்ஸ்பர்டைஸாக நீங்கள் வரீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ ரீசர்ச் இடத்துல என்னென்ன ஃப்ளாஸ் வந்துருச்சுன்றது, ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒரு ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு சில பசங்க இருப்பாங்களே, ரொம்ப சுட்டியாக இருக்கிறான், என்ன பண்ணலாம், அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி ப்ரெக்யான் ரோவர்லாம் எடுங்க. அங்கே என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு இஸ்ரோ ஃபுல் வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை எடுங்க. நீங்கள் ஒரு சின்ன மாடலாக எடுத்து அதை ஓவர் கம் பண்ணி ஒரு ரோபோட்டை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ட்விட்டர் எல்லாமே இருக்குது. இப்போது எல்லாத்துக்கும் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கால் வரும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு அடுத்த கட்டத்தீங்க ஒரு ஜாபாவது கிடச்சிரும் உங்களுக்கு. நீங்கள் பெரிய அளவில் பண்ணுறீங்க, பண்ணலை, கிடச்சா நீங்கள் செய்யுங்க. நம்ம நாட்டுக்கு நல்லது. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணி அடுத்து ஒரு ராக்கெட் அனுப்புகிறப்போ அந்த விஷயத்தை சால்வ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ஏதாவது கிடச்சிரும். ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் போகும்பொழுது ஸோ பசங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ வெறும் இந்த ரோவரில் மட்டும் தான் சொல்லியிருந்தேன், வெறும் 3 மட்டும் கிடையாது, 3 மாதிரி லட்சம் மூன்கள் இருக்குது. நம்ம போய் தான் ஆகணும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் கேட்டது வந்து டீப் ஓஷன் கண்டிப்பாக ரொம்பவே கை கட்டின தூரத்தில் இருக்குது. ஆனால் நம்மளால் பண்ண முடியல. ஜஸ்ட்டு நம்ம அதிகமான பார்த்தோன்னு சொன்னால் மரியானா ட்ரென்ச்லாம் 11 கிலோமீட்டர்ஸ் தான் சீ லெவலிருந்து. அந்த 11 கிலோமீட்டர்ஸ் போக முடியாமல், அதில் இருக்கக்கூடிய அதிசயங்களை பார்க்க முடியாமல் தான் இன்னுமே டியூ டு வேரியஸ் அதர்ஸ் ஃபேக்டர்ஸ். இப்போ சப்மரைன்ஸ் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப காலமாக நீர்மூழ்கி கப்பல் அப்படின்லாம் இருக்குது. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் சப்மரைன்ஸாக ரோபோட் வந்துக்கிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக் சப்மரைன்ஸ்னால் என்னென்னா, லைக் இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கோ. எங்கே யூஸ் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மனிதன் போகிறதுக்கு தானே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். சேம் கான்செப்ட் தான். எப்படி நம்ம ஸ்பேஸில் ரோவர் வச்சுக்கிட்டு நம்மளால் போக முடியாதுன்னு யோசிக்கிறோமோ, தண்ணி உள்ள போக ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது அந்த ப்ரெஷர் வந்து நம்மளால் கற்பனையில் கூட பண்ண முடியாது. நம்ம இந்த இடத்துல இருக்குன்றது கடவுளுடைய அமைப்பு வந்து மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு அமைப்பு. கரெக்டாக இந்த ப்ரெஷர் தான். இதை தாண்டி இருந்தால் என் ஸ்கின்னெல்லாம் டேமேஜ் ஆகிரும். கடலுக்குள்ளே போக போக நம்மளால் அந்த ப்ரெஷர் அழுத்தி ஏதோ 2 கம்பி 4 பக்கம் வச்சுக்கிட்டு அழுத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நம்மளால் போக முடியாது. ஸோ அந்த இடத்துல ஒரு ரோபோட்டை தான் அனுப்பிச்சாகணும். இந்த ஆட்டோமேட்டிக் சப்மரைன்ஸ் வந்து ஃபுல்லாகவே சப்மரைன்ஸ்ன்றது நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக. ஸோ நிறைய விஷயங்கள் நாம் இந்தியா நியாஸ்ன்னு இருக்குது, நிறைய அந்த
தண்ணியிலேருந்து ஓகக்கூடிய ஓஷன் இன்ஜினியரிங் இருக்குது. அந்த மாதிரி இடத்துலலாம் இவங்க இந்த மாதிரியான ரோபோட்ஸை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ளே போகிறது, தண்ணிக்குள்ளே போய் என்னென்னலாம் கனிம வளங்கள் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, மீனை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி போகும்பொழுது ஒரே ஒரு உதாரணம் 2014 நினைக்கிறேன் MH370 மலேசியன் ஏர் ஃப்ளைட் வந்து காணும் எங்கன்னா இந்தியன் ஓஷன். மேபி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் ரைட் டைம். நாங்கள் IIT லெவலில் இருந்த டைம் எல்லோரும் எங்ககிட்ட சொல்யூஷன் கேட்குறாங்க. அதான் ரைட் டைம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்தளவுக்கு நமக்கு நாலேஜ் இல்லை. அப்போது கேட்கும் பொழுது என்ன ரோபோட் பண்ணலான்னு கேட்டால் உண்மையாகவே ஒரு ஆட்டோமேட்டிக் சப்மரைன்ஸ்லாம் எம்ப்ளாய் பண்ணாங்க. ஸோ லெட் இட் கோ. ரிசல்ட் வாஸ் நெகட்டிவ். எந்த பெரிய அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல. பட் சயின்ஸ் அதுதான், ரிசல்ட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க போகுது. ஸோ இப்போதைக்கு கிடைக்கல. இனிமேல் வரக்கூடிய விஷயங்களுக்கு உடனே ஒரு சப்மரைன் அனுப்பி என்னப்பா இருக்குது, என்ன ஆச்சு, இருக்காங்களா மனிதர்கள் வேணுமே, உயிரோடு வேணுமே, சொந்த பந்தங்களை இழந்துட்டாங்க, வாடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணுமே. ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் இதை சார்ந்த விஷயங்களை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ரோபோட் அனுப்பி அந்த இடத்துல என்ன நடக்குது, அந்த ஏரோப்ளைன் உடஞ்சி எங்கே விழுந்துருச்சு, இது எல்லாமே பார்த்துட்டு ரோபோட் வந்து மெசேஜ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கேயும் நமக்கு யூஸ் ஆகுது. ப்ளஸ் அதில் நிறைய பேர் சமீபத்தில் அது சார்ந்த நிறைய ஃபிலிம்ஸ் வெளியே வரதா கூட கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி இடத்துல கூட என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளால் பிரமிச்சு பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் தான் உள்ளே இருக்குது. இதுக்கு நிறைய ஸ்பேஸ், எப்படி ஸ்பேஸ் டூரிசம் இருக்கோ அண்டர் சி டூரிசம் வந்துருச்சு. சமீபத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 6 பில்லியனர்ஸ் வந்து உள்ளே போய் ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷனில் இறந்தாங்க. நியூஸில் வந்து அதை வந்து இப்போ இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரோபோட்டு போனால் என்ன ஆகுதுன்ற எல்லா டேட்டாவும் எடுத்துருவாங்க. மனுஷன் போனால் ஒன்றும் ஆகக்கூடாது. ஸோ ஹியூமன் பீயிங்ஸை விட அவரோட லைஃபோட பெருசு எதுவும் கிடையாது இல்லை. அந்த இடத்துல ரோபோட் யூஸ் ஆகுது. ரோபோட் அனுப்பிச்சிட்டோன்னா, ரோபோட் வந்து இவ்வளோ ப்ரெஷர் தாங்குதுப்பா, இந்த ப்ரெஷர்லாம் என்னுடைய ஷிப்பு தாங்காது, என்னுடைய சம்மரின் தாங்காது. அப்போ இந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி இந்த சம்மரின் தாங்குறதுல இந்த சம்மரினை ரெடி பண்ணுங்கள். டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்குது, தண்ணி இவ்வளோ பொருட்கள், திடீர்னு ஒரு பெரிய ஒரு மான்ஸ்ட்ரஸ் கிரியேச்சர் இருக்குது, அது பெரிய ஃபோர்ஸில் வந்து அடிக்குது, அதையும் தாங்கணும். தாங்கி ஒரு சின்ன ஓட்டப்பட்டாலும் முடிஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே ரோபோட் யூஸ் ஆகும். ஸோ வேறு இன்னொரு உதாரணம், ரொம்ப சிம்பிளான உதாரணம் நீங்கள் கேட்டதை வச்சு, பர்முடா ட்ரையாங்கிள். ஆமாம் சார், கேள்விப்பட்டிருக்கோம். அங்கே போகிற எந்த ஃப்ளைட்டும் ஷிப்புமே காணா போயிடும். இன்னி வரைக்கும் காரணம் தெரியல, ரிசல்ட் தெரியல. பட் அதுக்கு மேலே போகிறாங்க வராங்க அதெல்லாம் இருக்குன்றதான் நம்ம கேள்விப்படுறோம். எக்ஸாக்டான விஷயம் தெரியலனா கூட தொலைஞ்சு போனது உண்மை. இன்னி வரைக்கும் அந்த பொருள் எங்கே இருக்குன்றது தெரியல. எத்தனையோ ஷிப்ஸை காணும், எத்தனையோ ஃப்ளைட் காணும், நம்ம வந்து டேட்டா பார்க்க முடியுது. கரெக்ட். பசங்கிட்ட தான் கேட்பேன், எப்பா நீ கிளம்பி போகிறது அறிவாளித்தனமா, ஒரு ரோபோட் எடுத்து அனுப்புறது அறிவாளித்தனமா? சார் ரோபோட் அனுப்பிச்சிடலாம் சார், நான் போகல சார் அப்படின்றவாங்க. உண்மை அதுதான். நம்ம ஏன் போய் நம்ம லைஃப் ரிஸ்க் பண்ண? நிறைய பேர் இதை சேலஞ்ச் எடுத்து பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு வி டோன்ட் வாண்ட் இட். வை டு ஹேவ் டு ரிஸ்க் ஆர் லைஃப்? தேவையே இல்லையே. ஒரு தாராளமாக அந்த எஃபர்ட்டை ஒரு ரோபோட் செய்யுங்க, செஞ்சு அனுப்புங்க. கொடுக்க தானே போகுது. ஒரு தடவை தப்பாகும், 2 தடவை தப்பாகும், அவள் தான் செய்யும். ஃபெயிலியர் இல்லாமல் யாருமே ஜெயிக்கலை. நம்ம நடக்கிறதுக்கே ஒவ்வொருத்தரும் எத்தனை தடவை விழுந்துருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் வரும். அதுக்கப்புறம் கிடைக்கிற டேட்டா வந்து உலகத்தையே மாற்றிடும். ஒரு மார்ஸ் ரோவர் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷன் உருவாச்சு, அந்த மாதிரி தான் அதுவும். அந்த மாதிரி நீங்கள் கேட்ட ரெண்டுமே ரொம்ப வாஸ்ட் ஃபீல்டு. இப்போ தான் லைட்டாக அந்த கடல் பெருசாக இருக்குன்னா தண்ணி தொடுற அளவுக்கு தான், கை விரலில் இருக்கக்கூடிய தண்ணி அளவுக்கு தான் இப்போதைக்கு போயிருக்கு. இன்னும் கடல் அளவுக்கு இருக்குது. சந்தோஷமாக இருக்கும், பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறதுல என்ன புரியுதுன்னா, ரொபாட்டிக்ஸ் டச் பண்ணாத துறையே கிடையாது, அப்படி தான் புரியுது. இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு ஹியூமன் டச்சை பற்றி பேசலாம் சார். இப்போ எல்டர்லி கேர், அதே மாதிரி வந்து ஒரு ஹெல்த் கேர், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இப்போ ரொபாட்டிக்ஸ் ரொம்ப டெவலப் ஆகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஹெல்த் கேருன்றதில் ரொம்ப பெரிய அளவில் பீப்புள் ஆர் கான்சென்ட்ரேட்டிங். எனக்கு தெரிஞ்சு 14-15 இயர்ஸ் பிஃபோர், அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ரோபோட்டிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆனால் கூட இப்போ இவ்வளோ நாள் இருக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச மக்கள் இடத்துல பேசுகிறோம். இவங்கக்கிட்டேயே நம்ம பேசும்பொழுது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுதுப்பா, ரோபோட் தான் ஒன்று ஆப்ரேட் பண்ணுது, பயம் வந்துடும். ஆஹா, ஏதாவது தெரியாமல் தப்பாக பிடிச்சினா அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆனால் இப்போது 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் பிஃபோரே கூட ஒரு சர்வே எடுத்தாங்க கனடாவில். அங்கே எடுத்த சர்வேயில் நிறைய பேர் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ரோபோட் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண, ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் ஐல் பி ரியலி ஹாப்பியர் அப்படின்ற ஒரு சர்வேயில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கருத்தாக தெரிவிக்கிறாங்க, ஒப்பீனியன். ஓகே, அது என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. சென்னையில், தமிழ்நாட்டில் கூட ஏகப்பட்ட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இது போல் உங்களுக்கு ரோபோட்டிக் சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ ரோபோட்டிக் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், மினிமல் இன்வசிவ் சர்ஜரி, MISன்னு சொல்லுவோம். அதாவது சர்ஜரிக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஹீலிங். ஸோ சர்ஜரி முடிஞ்ச பிறகு அந்த காயக்கூடிய அந்த நேரம் என்பது ரோபோட்டை கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம ரோபோட்டிக் ஆப்ரேஷன் வேணும், ரோபோட்டிக் தான் சர்ஜரி வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டால்,
ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி. உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட துறையில் அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார். உலகத்திலே ஒரு 1000 பேர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கலாம். எனக்கு அந்த டாக்டர் தான் ஆப்ரேட் பண்ணணும்னு யாராவது ஒருத்தர் விருப்பப்படுறாங்க. அப்பாயின்மெண்ட் இல்லைப்பா, டைம் ஆகுது. ஏன்னா இந்த மெடிசனை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணால் கூட பிரச்சனை. அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் இதனால் நமக்கு அட்வான்டேஜாக கிடைக்குதுன்னு கேட்டால், அந்த டாக்டர் எங்கே வேணாலும் இருக்கலாம், ரோபோட் இங்கே இருக்கும், அசிஸ்ட் பண்ணுறதுக்கு 2-3 பேர் இருப்பாங்க. அந்த டாக்டர் அங்கேருந்து உட்காந்துக்கிட்டு மானிட்டர் மூலயமா இங்கே ரோபோட் வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பார். ஆப்ரேஷன் நடக்குது, இப்போ ரிமோட் ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ இந்த ரோபோட் வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு இட்ஸ் நாட் சம்திங் விச் இஸ் அவுட் சைட். சென்னையிலையும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ ரிமோட் ஆப்ரேஷனுங்கிறது புதுசாக கேள்விப்படுறோம். நிறைய இருக்குது. லைக் வி ஹவ் சீன் திஸ் லாஸ்ட் 10 years, ஒரு டிகேட் முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோம். பிகாஸ் அந்த எக்ஸ்பர்ட்டோடைய டச் அங்கே தேவைப்படுது, நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அந்த எக்ஸ்பர்ட் வந்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், மனசெலவில் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரிமோட் ஆப்ரேஷனாக பண்ணி இங்கே அசிஸ்டன்ஸ்க்கு இருக்கிறாங்க. ஸோ வி ஹாவ் சம் அசிஸ்டன்ட். ஆப்வியஸ்லி அந்த சூப்பர்விஷன் தானே ஃபைனல். இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஃபைனல். அவங்க தான் எல்லாத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. அந்த ரிமோட் ஆப்ரேஷன் இந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வச்சு வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் மெடிசன் சார்ந்து பார்க்கலாம். ஸோ அதே போல் மெடிசன் வேர் ஹவுசஸ், ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் வேர் ஹவுசஸில் கூட ரோபோட்டிக்ஸ் வந்துருச்சு. அடுத்ததாக வந்து எல்டர்லி கேர் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க. அந்த ஹியூமனாய்டு ரோபோட்டோடைய இன்ட்ராக்ஷன் அது இல்லாமல், உதாரணத்துக்கு பெட் ரிடனாக ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களால எந்திரிச்சிக்க முடியலை, தண்ணி கேட்க முடியலை. உதாரணத்துக்கு ஒரு சில பேர் வந்து எச்சில் ஊறும், அவங்க வந்து அதாவது அதை எடுத்து துப்ப கூட முடியாமல் அவங்க சிரமப்படுவாங்க. ஜுரத்தில் படுக்கிறவங்க கூட அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திச்சிருப்பாங்க. என்னடா எந்திரிச்சு போகணுமேன்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. இப்போ அதுக்கெலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டால், ஒரு ஹோம் அசிஸ்டட் ரோபோட்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அது நீங்கள் தேவைப்பட்ட ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் பண்ணிக்க கூட செய்யலாம். உதாரணத்துக்கு எங்கள் ஃபீல்ட் நெட்ஒர்க்கில் யாராவது தேவைப்பட்டால் செய்யணும், செஞ்சும் கொடுக்குறோம். அப்படிலாம் இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ஸோ அந்த இடத்துல நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சிட்டிங்க. உதாரணத்துக்கு ஒரு எச்சில் வருது, அதில் அவங்க துப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு பட்டன் மாதிரி ஆன்ப்ரேட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது பாட்டில் போய் அது வந்து வெளியே போட்டுட்டு அவள் வந்துடும். ஸோ அந்த இடத்துல கூட தவிர்க்கப்படலாம். தண்ணி தேவைப்பட்டால் அந்த கிச்சனுக்கு போகக்கூடிய அளவில் போயிட்டு அங்கே ஏதாவது பாட்டில் ஒரு குறிப்பிட்ட ரேக்கில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது இல்லாமல் மருந்து தேவைப்படுறதா இப்போ அது மாதிரி ஆட்டோமேட்டிக் டச் ஆகிடுச்சு. செல்ஃபோன்ஸ் ஓரளவுக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரி, இல்லைனா ஒரு பட்டன்ஸாக கூட வச்சுக்கலாம், வாய்ஸ் அசிஸ்டன்ட் கமாண்ட்ஸை கூட வச்சுக்கலாம். ஜஸ்ட் வாய்ஸாக நீங்கள் சொல்கிறீங்க, தேவைப்படுறவங்களுக்கு காலும் போயிடலாம், மெசேஜ் கூட அனுப்பிச்சிடலாம். ஸோ அவங்களுக்கு அது தேவையான மெஷர்மெண்ட் எடுத்து தேவையான அந்த பொருளாக வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி எல்டர்லி கேர்லேயே நிறைய விஷயங்கள், நர்சிங், அதாவது நர்சிங்கிறது நிறைய ஃபீல்டு இருக்குது. எல்டர்லி நர்சிங்னு இருக்குது. ஸோ பெரியவங்களை பார்த்துக்கிறதுக்காகவே இப்போ நிறைய பேர் எம்ப்ளாய் பண்ணுறாங்க. அந்த ஃபீல்டு 4 லட்சம் 5 லட்சம்ன்ற அளவுக்குலாம் மாதம் சம்பாதிக்கக்கூடிய அளவுலாம் நிறைய டிமாண்ட் நர்சிங் இருக்குது, ஸ்பெஷலி ஃபார் எல்டர்லி கேருக்காக. ஸோ அந்த இடத்துலையுமே ரோபோட்ஸ் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தட் இட் ஹேஸ் சம் அசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகே சார். ஸோ நம்ம வந்து ரொபாட்டிக்ஸ் பற்றி, அதோட அப்ளிகேஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் பற்றி வந்து இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஸோ நம்ம தொடர்ந்து பேசுவோம்.